ஹலோ. டேய் நீ என்னடா மைக் டெஸ்ட் பண்ற மாதிரி ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு இருக்க? அதுமா அது வந்து அதான் வந்துட்டோம்ல. டேய் நீ அந்த பல்லாவரம் பல்ராமனுக்கு பத்திரிக்கை வச்சிட்டியா? காலையில இருந்து 10 தடவை கேட்டேன். வச்சிட்டேன். மறந்து எங்கேயா வச்சிட்டியா? ஐயோ பல்லாவரம் பல்ராமனுக்கு பத்திரிக்கை வச்சிட்டேன். வருவான்ல? வருவாமா? வரணும். ஏன்னா அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் 2500 ரூபாய் மொய் வச்சிருக்கேன்டா. அதை திருப்பி வாங்கணுமா இல்லையா? ஐயோ அந்த 2000 நான் திருப்பி கொடுத்துறேன். 2000 ரூபாய் இல்லடா 2500 அது கொடுத்து தொலைக்கிற டென்ஷன் பண்ணாத. நீ போ இங்க இருந்து. எதுக்கு அவன் கிளம்பிட்டானான்னு ஒரு ஃபோன் பண்ணி பாரு. அடி போவியா சும்மா போமா. நீ டென்ஷன் ஆகுற. என்னடா கபடி விளையாடிட்டு இருக்க? அம்மா போமா. போறேன்டா. ஜிம்பாய் மாதிரி இருந்துட்டு என்ன பேச்சு பேசுறான்? இருங்க அட இருங்க ஐயா, போனை பேசிட்டு வரேன். சப்பா. ஹலோ, யார் பேசுறது? பல்லாவரம் பல்ராமனா? வீட்ல இருந்து கிளம்பிட்டியா? பல்லாவரம் பல்ராம இல்ல, குட்டி உலகநாதன். பண்டரிபாய் அம்மாவா? பண்டரிபாய்க்கு அம்மா இல்லையா? பண்டரிபாய் தான் பேசுறேன். ஆமா, அங்க என்ன உங்க பையனோட தகராறு? என் பையனோட தகராறா? நீ எங்க இருந்தியா பார்த்த? என் பையனை நான் அடிப்பேன், உதைப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். அதை கேட்க நீ யாரியா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? யாரு கிட்ட இந்த கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ண? யார கேட்கணும்யா? என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ண நான் யார கேட்கணும்? அவனுக்கே ரொம்ப வயசாயிடுச்சு. இப்பதான் ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. சட்டு புட்டுன்னு கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா இவன் ஒருத்தன். யாரையா நீ? இந்த கல்யாணம் நடக்காது. அபசகுணம் பிடிச்சவனே, வாயை கழுவுடா, செருப்பு பிஞ்சிரும். வைடா போன சம்மந்தி. ஆமா, யார்கிட்ட இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க? அது இவன ஒரு லூசு பையன். லூசு பையன் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்க சம்மந்தி. முதல்ல உங்ககிட்ட தான் பேசக்கூடாது. எப்ப பார்த்தாலும் சம்மந்திக்கு ஒரே தமாஷா. சொல்ல மறந்துட்டேனே, லேடிஸ் கிளப்ல இருந்து ஒரு 150 லேடிஸ் வருவாங்க. அவங்கள மட்டும் ஸ்பெஷலா கவனிச்சுக்கணும் சம்மந்தி. ஸ்பெஷல்னா என்ன? ஏதாவது சரக்கு வாங்கி கொடுக்கணுமா? ஐயோ, அதுங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து கட்டுப்படியே ஆகாது. அது சத்தான். சம்மந்தி, 150 பேர் என்ன 1500 பேரை கூட வர சொல்லுங்க. பொம்பளைங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் சமாளிச்சிடுறேன். அறிவு இருக்கா? எங்க லேடிஸ் கிளப்லயே 150 பேர் தான் இருக்காங்க. அவங்கள மட்டும் நல்லா கவனிச்சுக்கங்க. நீங்க வாசிங்க. லேடிஸ் கிளப்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன? இது புது நம்பரா இருக்கு. ஹலோ, நான் பாவூர் பண்ண வாசுதேவன் பேசுறேன். நீ பாவூர் பண்ணையாரு, ஊத்துக்குழி வெண்ணையாரு. எனக்கு என்ன? ஹலோ, யார் நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்னடா? என்னடா ஒரு பண்ணையார பார்த்து வாடா வாடான்னு பேசுற? என்ன வாடி போடினா சொல்லுவாங்க? நீ ஆம்பள தானே நீ? உனக்கு இப்ப என்ன வேணும்? நீ ஒண்ணும் தர வேணா. ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்க. இன்னைக்கு உன் பொண்ணு கல்யாணம் தானே? என்னடா கிறுக்குத்தனமா பேசுற? கல்யாண பத்திரிக்கை அடிச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து கல்யாண மண்டபத்துல 1000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. தாலி கட்ட போற நேரத்துல என் பொண்ணு கல்யாணமான்னு கேக்குற. யார் நீ? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? இந்த கல்யாணம் நடக்காது. என்னது கல்யாணம்? ஹலோ, என்ன கல்யாணம் நடக்காதுங்கிறான்? ஒருவேளை மாப்பிள்ளை சின்ன வீடு வச்சு அந்த சின்ன செட்டப் ஏதாவது ஆளை வச்சு மிரட்டுறாளா? மாப்பிள்ளை பையனை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஹலோ. ஹலோ, பொண்ணோட அம்மா தானே நீங்க? ஆமா. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. இந்த கல்யாணம் நடக்காது. சரி. என்னது? கல்யாணம் நடக்காதா? ஐயோ, அல்லோ 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 அல்லோ. கல்யாண வீட்டுல வந்து கத்திட்டு இருக்கீங்க. சரி, இந்த அரக்கு கலர் புடவை கொடுத்தேனே, அதை எங்க வச்சீங்க? பொண்ணு ரூம்ல தான் வச்சிருக்கேன். அப்பா, நல்ல வேளை பொண்ணு ரூம்ல வச்சீங்க. நான் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, பண்டு ஹியர். குண்டு மாதிரி இருந்துகிட்டு பண்டுவா? டேய் மண்டு, சொல்றா. கொஞ்சம் கூட பயமே இல்லாம தெரியற. டேய், நான் எதுக்காகடா பயப்படணும்? இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னோம்ல. டேய் மவனே, நீ மட்டும் என் கண்ணு முன்னாடி இருந்தே வச்சுக்கே, உன்னை அப்படியே நசுக்கி போட்டு மிதிச்சு போன வச்சுட்டான். என்னையா? எனக்கு போன் வந்துச்சு. போன் வந்தா பேச வேண்டியதானே? பேசிட்டேன். அப்புறம் என்னையா எங்கிட்டயே வந்து சொல்ற? அதாவது கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றான். ஐயோ, உங்க 2 பேருக்கும் தான் ஏற்கனவே கல்யாணம் நடந்துருச்சு. எங்க கல்யாணம் தான் நடந்துருச்சு. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றான். இந்த கல்யாணம் நடக்காதா? ஐயோ, போன் உங்களுக்கு வந்துச்சா? ஆமா, எனக்கு வந்துச்சு. ஐயோ, எனக்கு அதே மாதிரி போன் வந்துச்சு. எனக்கும் அது மாதிரி ஒரு போன் வந்துச்சு. சத்தம் போட்டு கலவரத்தை ஒண்ணு பண்ணாதீங்க. ஏண்டா? கல்யாணம் எந்த? ஓ யா யா. தனியா பேசலாம். இதோ வர. யோ, நீ எங்கயா போற? அவ ஏதோ தனியா பேசணும்னு போறா. டேய், இந்த ஆளு என்ன கொன்றான்டா. கொன்றது நானு. எல்லாரும் சேர்ந்து தனியா போய் பேசலாம் சொல்ல வரேன். வாங்க போலாம். வாங்க. பாருங்க, உங்க மாப்பிள்ளை என்ன கொன்றான். ஆமா, வாங்க. சோ, நம்ம எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிருக்கான். அதுவும் வேற வேற நம்பர்ல இருந்து. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? மாப்பிள்ள, எனக்கு ஒரு யோசனை. மறுபடியும் அவன் எனக்கு ஃபோன் பண்ணா அவன் யாரு, அட்ரஸ் எல்லாம் விசாரிச்சிருக்கோம். என்ன மாமா நீங்க?
மிரட்டுற அட்ரஸ் இல்லாம சொல்லுவான். மாதவா நீ போலீஸுக்கு ஃபோன் பண்ணுடா, அவங்க வந்து கண்டுபிடிக்கட்டும். ஏன் மாப்பிள இந்த நேரத்துல திடீர்னு போலீஸுக்கு ஃபோன் போட்டா வருவாங்களா? அவங்க சமையல் கான்ட்ராக்டா 1 மாசம் மட்டும் புக் பண்றதுக்கு எப்போ கூப்பிட்டாலும் வருவாங்க மாமா. மாப்பிள இவர்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல போலீஸ் வந்தா கல்யாண மண்டபம் பரபரப்பாயிடும். அவங்க வரலனாலும் கல்யாணம் நின்னு பரபரப்பாயிடும். அம்மா ஐ எம் டிடெக்டிவ் ஆஃபீஸர். குற்றவாளியை நானே கண்டுபிடிக்கிறேன். கிழிச்ச நேத்து காயப்பட்ட லுங்கியே உடால கண்டுபிடிக்க முடியல. துப்பறியாக்கம். அம்மா மாமனார் மாமியார் முன்னாடி அசிங்கப்படுத்த சொல்லுக்கல்ல. நாங்க பேசுறது எதுவுமே நீங்க கேட்கல. நீங்க கேட்டுக்க மாட்டீங்க. இவன் தாலியை கட்டுவானா துப்பறிவானா? அவங்க சொன்னதான் கரெக்ட். முதல்ல நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. நீங்க சொல்றீங்க இடத்துல ஃபோன் பண்றேன். ஏன் நான் சொன்ன பண்ண மாட்டியா? நீ சொல்றதனால தான் பண்றேன். பண்ணு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். Follow me. Hello, Inspector Kalyan Raman here. மிஸ்டர் கல்யாணராமன் பேர் வச்சுக்கிட்டு நிக்க போற இந்த கல்யாணத்துக்கு வந்தா இந்த கல்யாணம் நடந்துருமா? நடக்காது. யாரா நீ? ராஸ்கல். நீங்க கல்யாணராமன்னா நான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்த ராவணன். டேய் மவனே, மரியாதையா வந்து சரண்டர் ஆயிடு. கண்டுபிடிச்சேன் தோலை உரிச்சு துவைச்சு விடுவேன். போனை கட் பண்ணிட்டான். கான்ஸ்டபிள் சார், கல்யாண சத்திரத்துக்குள்ள யார் மேல சந்தேகத்துக்கு இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே சார். போங்க குயிக். அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் வந்துச்சா? ஆமா சார், மண்டபத்துக்குள்ள நுழையும் போது ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுறான் சார் அவன். ஏன் போலீஸ்கார் அவன் உங்களுக்கே ஃபோன் பண்ணிருக்கான்னா அவன் ஃபோன் நம்பரை பார்த்து அவனை ட்ரேஸ் ஓவர் பண்ணி உங்களால அவனை பிடிக்க முடியாதா? அவன் இல்ல, என்ன? அவர்கள். ஃபோன் பண்ணது ஒரு ஆள் இல்ல. எப்படி சொல்றீங்க மிஸ்டர் மாதவன்? வந்த ஒவ்வொரு ஃபோன் காலும் வேற பிசிஓல இருந்து வேற ஏரியால இருந்து வந்திருக்கு. தாம்பரம், அண்ணா நகர், பெசன் நகர், மயிலாப்பூர், மடிப்பாக்கத்துல இருந்து வரல. வந்ததை நான் பிடிச்சிப்பல, அதெல்லாம் பிடிச்சிடும்ல. அது மட்டும் இல்ல, அதையும் தாண்டி ஸ்டேட் வாரியா வந்திருக்கு. கர்நாடகா, ஆந்திரா, கேரளான்னு, ஏன் மகாராஷ்டிரா கூட வந்திருக்கு. என்னுடைய துப்பறியும் அறிவை வச்சு யோசிச்சதுல ஒரு ஆள் ஒரே நேரத்துல பல இடத்துல இருந்து போன் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல. You are very good Mr. மாதவன். Thank you. மடிப்பாக்கம் மாதவன். ஓகே. சோ என்னுடைய டிடெக்டிவ் ஃபீல்ட்ல என்னுடைய அசுர வளர்ச்சி பிடிக்காத யாரோ என் கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஒரு நெட்வொர்க்கே நடத்திட்டு இருக்காங்கன்னு தோணுது. You are correct. You are also correct. இந்த கேஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கலான கேஸ் தான். டாக்டருக்கு வேற படிச்சிருக்கீங்களா? சும்மா மாமா, நீங்க வேற பேசிட்டு கை வச்சு. சார், என்ன கல்யாண மண்டபம் கூட தேடிட்டேன். சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்ல. I see. சார், இது 25வது கல்யாணம் சார். எது? This is my first marriage. என்னுடைய முதல் கல்யாணம். 25வது கல்யாணம் சொல்றீங்க? என்ன உங்க கான்ஸ்டபிள் இப்படி பேசுறாரு? சார், அவர் என்ன பத்தி சொல்றாரு? உங்களுக்கு 25 கல்யாணம் ஆயிடுச்சா? இது டிபார்ட்மெண்ட் ரகசியம். ஓஹோ. தயவு செஞ்சு இனிமே இதை பத்தி கேட்காதீங்க. சரி. யூ see மிஸ்டர் மாதவன், இந்த மண்டபம் பூரா இங்க கண்ட்ரோல்குள்ள வந்துருச்சு. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. தைரியமா எத்தனை தாலி வேணா கட்டுங்க. எப்படி தான் கட்ட போற ஒரு தாலியே கட்ட விட மாட்டேன்னு ஃபோன் பண்ணி மிரட்டிருக்கான் சார். அது மீறி எப்படி தான் கட்ட முடியும்? அதை நான் கட்டுறேன் சார். சார், என்ன? நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். லுக் மிஸ்டர் மாதவன், நம்ம யார் முகத்திலையும் பயமே தெரியக்கூடாது. நம்ம முகத்துல பயம் தெரிஞ்சா எதிராளி தைரியம் ஆயிடுவான். சரி. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சார், நான் மாமா உங்க மூச்சு ரொம்ப பயம் தெரியுது. இல்ல மாப்பிள, நான் தைரியமா தான் இருக்கேன். நான் தைரியமா தான் இருக்கேன். மாப்பிள உன் மூஞ்சியை பார்த்தா தான் கொஞ்சம் பயந்த மாதிரி தெரியுது. அப்படியா? இல்லையே. இந்த பாருங்க. இல்லையே. வாங்க போலாம். மாப்பிள என்ன ஒத்தையில விட்டு போறேன், நானும் வரேன். सर्वमंगल मांगल्य शिवे सर्वार्थ साधके त्र्यंबके नारायणि नमोस्तुते. गट्टी मेला எதை அடக்கலாம் இதை அடக்க முடியாது சும்மா சொன்னாங்க. தாலி கட்ட நிம்மதியை விட இந்த நிம்மதி ரொம்ப பெருசா இருக்கு. நம்பர் அவருக்கு ஃபோன் பண்ணி, இன்ஸ்பெக்டர் இந்த கல்யாணத்தை நடத்திட்ட
அடுத்த கல்யாணத்துல உனக்கு தண்ணி காட்டுறேன் பார். இதுதான்டா டைலாக். சொதப்பாம ஒழுங்கா சொல்லிடு. இதுதான் கடைசி மிரட்டல் கால். ஓகே ஓகே, வச்சுட்டு வாடா. மாட்டாடா நீ. உன்னை என்ன பண்ற பாரு. இன்ஸ்பெக்டர், நம்மள மிரட்ட நெட்வொர்க்குடைய தலைவனை புடிச்சிட்டேன். யோ அடங்க நாங்க என்ன துரோகம் பண்ணோம்? என் பொண்ணு கல்யாணத்துல இவ்வளவு டென்ஷன் பண்ணிட்டேன். ஐயரே, கல்யாணத்தை நடத்தி வைக்க வந்தவன் நீ எதுக்கு என் கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நினைச்ச? கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. சொல்லிடுறேன் சார். அங்க சொல்லியா? சொல்லியா? போன்ல எல்லாருக்கும் மிரட்டல் விட்டது நான் தான். அதான் தெரிஞ்சு போச்சே. ஏன் அப்படி பண்ண சொல்லியா? வந்து நான் ஐயர் இல்ல. அப்ப செட்டியார் ஆயா நீ? சும்மா இருக்க சார். அப்போ நீ தீவிரவாதியா? ஐயோ, அந்த அளவுக்கு எனக்கு மெரிட் இல்லைங்க. நான் ஒரு நடிகர். நடிகரா? ஆமா சார். சினிமா ஆசையில ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். வாய்ப்பு தேடி நாயா பேயா அலைஞ்சேன் சார். ஒரு படத்துல ஐயர் வேஷம் கிடைச்சது. நான் நடிச்சதுனால அந்த படம் சுமாரா ஓடிச்சு சார். அதுக்கப்புறம் எனக்கு வந்த வேஷம் பூரா ஐயர் வேஷம் தான். ஷூட்டிங் போனா ஒரு நாளைக்கு 350 ரூபா தான் கிடைக்கும். அந்த வருமானம் பத்தல. குறுக்கு வழியில சம்பாதிக்க ஆசைப்பட்டு நாம ஏன் நிஜ கல்யாணத்துக்கு ஐயரா போக கூடாதுன்னு யோசிச்சேன். ஆனா எனக்கு மந்திரம் தெரியாது. அப்பதான் ஒரு திட்டம் போட்டேன். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு வந்து இங்க இருக்கிறவங்களெல்லாம் டென்ஷன் ஆக்கி அவங்க கவனத்தை திசை திருப்பிட்டா அப்புறம் எனக்கு மந்திரம் தெரியாதுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாமையே போயிடலீங்களா? அதுக்காகத்தான் இப்படி போன் பண்ணி மிரட்டி எல்லாரும் கவனத்தையும் திசை திருப்பி அந்த டென்ஷன்லயே கல்யாணத்தை முடிச்சிட்டு நான் நைஸா நழுவிடுவேன் சார். அட பாவி, எவ்வளவு பெரிய திட்டம் போட்டுக்க நீ. அதெல்லாம் சரிடா. ஆனா எங்க இருந்து இல்லாம போன் வந்துச்சேடா? கேரளா, கர்நாடகா, பெங்களூரு, ஆந்திரா, குஜராத், இப்படி வெளிநாட்டுல எல்லாம் போன் வந்துச்சே. எப்படிடா? அது வந்துங்க, நான் ஏதாவது ஒரு ஊருக்கு போன் பண்ணி அந்த நபரை விட்டு போன்ல மிரட்ட சொல்லுவேன். அது எப்படியா? யாருக்காவது போன் பண்ணா அவங்க உடனே மிரட்டிடுவாங்களா? மாட்டாங்க சார். அது ஒரு பெரிய டெக்னிக் சார். நான் சொல்ற மாதிரி போன் பண்ணா உங்க செல்லுக்கு 100 ரூபாய்க்கு ஃப்ரீயா டாப் அப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். அந்த கழுதிங்க 100 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் சொல்ற மாதிரி எல்லாம் போன்ல பேசுவாங்க. ரொம்ப நூதனமா இருக்கே. அது எப்படியா? ரூம் போட்டு யோசிப்பீங்களா? சார், எல்லாமே வயிற்று பிழப்புக்காக தான் சார். எனக்கு மந்திரம் தெரியாது, அதான் இப்படி பண்ணிட்டேன். மிஸ்டர் மாதவன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சா இவன் தானா சரிப்பட்டு வருவான். நடையா? சார் சார் சார், ஒரு நிமிஷம். எல்லாரும் செஞ்ச தப்ப ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். அவர் ஒத்துட்டாரு. ஆஸ் எ சக்சஸ்ஃபுல் டிடெக்டிவ் ஏஜென்ட் நான் சொல்றேன், அவரை மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ். ஒரு கல்யாணம்னா பரவாயில்ல சார். இந்த மாதிரி 25 கல்யாணத்துல எனக்கு சுத்த விட்டுருக்கான். அதான் டிபார்ட்மெண்ட் ரகசியமா? யோ, இதுலயா உத்தரகாண்ட் நம்பரா இருக்கு சார்? ஸ்பீக்கரை போட்டு ஆன் பண்ணி பேசுங்க சார். ஹலோ இன்ஸ்பெக்டர், இந்த கல்யாணத்தை நடத்திட்ட. அடுத்த கல்யாணத்துல உனக்கு தண்ணி காட்டுறேன். ஐயோ, இது யாரியா? அதுவும் என் ஆளுதான் சார். நான் மாட்டுறதுக்கு முன்னாடியே போன் பண்ண சொன்னேன். முட்டா பையன், நான் மாட்டினது தெரியாமையே போன் பண்றான். அப்படியா? அடையா? ஐயோ சார் சார், விடுங்க சார். காலங்காலமா கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்ச இந்த துப்பு கெட்ட துப்பறிய சிங்கத்துக்கே ஐயோ, துப்பாக்கி துப்பறியும் சிங்கம்னு சொல்ல வந்தேன். நல்ல கலாட்டா கல்யாணம் கலகலகல நடந்துச்சு. சந்தோஷம் தானே? பால் சொம்பாங்க வேங்கத்த. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆமா, நல்லா இருமா. நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். எந்திரிமா. அட எந்திரிமா. நீ உண்மையிலேயே ஆசீர்வாதம் வாங்குறியா இல்ல இந்த சினிமால வர மாதிரி முட்டி போட்டு தூங்குறியா இல்ல தூர் வாடுறியா? உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்கினேன். சரியா கேட்கலமா, கொஞ்சம் உரக்க சொல்லு. இல்லத்த, உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் தான் வாங்கினேன். ஐயோ,
ஐயோ 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 இவ்வளவு மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கியம்மா. அம்மாடி, நீ எனக்கு மருமகளா என் பிள்ளைக்கு பொண்டாட்டியா அமைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா. மகாலட்சுமி. இல்லத்த, கௌசல்யா. ஐயோ, நீ இந்த வீட்டுக்கு வந்த மகாலட்சுமின்னு சொல்ல வந்த. பாத்தியா பாத்தியா பாத்தியா, நான் சொன்னது அப்படியே நிஜம்னு டிங்கி 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 மணி அடிக்குது பாத்தியா. இல்லத்த, உங்க போன் மணி அடிக்குது, எடுத்து பேசுங்க. அது கிடக்குது இருக்கட்டுமா, இரு வரேன். இந்தா உங்க சொம்பு. இல்ல, உங்க வீட்டு வெள்ளி சொம்புன்னு சொல்ல வந்தேன். பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பத்துல எல்லாருமே இந்த சொம்புல பால் குடிச்சுதான் ஃபர்ஸ்ட் நைட்டே நடத்தினாங்களாம். உங்க அம்மா சொன்னாங்க. இந்தா. ஆமாத்த, இந்த சொம்பால தான் எங்க குடும்பமே விருத்தியாகி வாரிசு பெருக்குச்சான். அடேங்கப்பா, அவ்வளவு ராசியான சொம்பா. நீயும் இந்த சொம்ப வச்சே ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பி. இந்த குடும்பமும் உங்க குடும்பம் மாதிரியே பெருத்து போகட்டும், விருத்தி ஆகட்டும். அத்தை, மறுபடியும் போன் அடிக்குது, பேசுங்க. அத நான் பாத்துக்கிறேன்டா செல்லம். நீ முதல்ல உள்ள போ, என் புள்ள வெயிட் பண்றான்ல. அத்தை, என்னம்மா இப்படி அழகான அத்தை கிடைச்சதுக்கு காலம் ஃபுல்லா உங்க காலடியிலே விழுந்து கிடக்கணும். ஐயோ, உன் பாசத்திலேயே என்ன பாயசம் பண்ணி குடிச்சிருவ போல இருக்கே. போடா கண்ணு. வரேன். ஏங்க, என்னங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? அது வெக்கப்படுறேன். கரும்பு கரும்பு, உங்களை பார்த்தா வெக்கப்படுற மாதிரி தெரியல, ஜலதோஷத்துக்கு ஆவி பிடிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே தெரியுது. சரி, எதுக்கு இப்ப வெக்கப்படுறீங்க? அது இது ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம், அதான். நாயமா பார்த்தா நான் தான் வைக்கப்படணும். என்ன பண்ற? வாங்க. எங்க? வாங்க. சாரி சாரி சாரி. சொல்லு சகுந்தலா, என்னடி இந்த நேரத்துல? ஏடி, எவ்வளவு நாளையா ஃபோன் பண்ணிட்டு இருக்க, நீ ஃபோனே எடுக்க மாட்டியா? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் அடி, பிஸியா இருந்தேன். என்ன விஷயம்? எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம முண்டக கன்னியம்மன் கோவில்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சிருந்த வெள்ளி சொம்பு பாலோட காணாம போச்சாம். ஐயோ, அடியே, அத நான் எடுக்கலடி. அடச்சே, அது நீ எடுத்த நான் சொன்னேன். அப்புறம் எதுக்காகடி எனக்கு ஃபோன் பண்ண? வளராம நான் சொல்றது முதல்ல கேளு. அந்த சொம்பு காணாம போனதால அம்மன் ரொம்ப உக்கிரமாயிட்டாளாம். அதனால உலகத்துல இருக்கிற எல்லா மாமியார்களோட உயிருக்கும் ஆபத்தாம். நீயும் இன்னைக்கு மாமியார் ஆயிருக்கல்ல. மாமியாருக்கும் சொம்புக்கும் என்னடி சம்பந்தம்? என்னடி லாஜிக் இது? அம்மன் கிட்ட போய் லாஜிக் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியுமா? நான் இப்ப என்னடி பண்ணணும்? மாமியாருங்க உயிர் பொழைக்கணும்னா பரிகாரம் செய்யணுமா? என்ன பரிகாரம்டி? மாமியாருங்க எல்லாரும் உடனே வெள்ளி சொம்புல விளக்கேத்தி
வீட்டு வாசல்ல வைக்கணுமா. அப்பதான் அம்மனோட கோபம் குறையுமா. நீயும் விளக்கேத்தி உன் உயிரை காப்பாத்திக்கடே. டெஃபினெட்லி. தேங்க் யூ டி. ஐயோ, இப்ப வெள்ளி சொம்புக்கு நான் எங்க போவேன்? என்னங்க இந்த நேரத்துல? இந்த நேரத்துல நான் எந்த நேரத்துல கதவு தட்டினாலும் அம்மா தான். நான் போய் பார்க்கறேன். இரு நீயே போய் தர. அத்தை, சாரி சாரி சாரி. என்ன 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 வேணும்? சொம்புடா. சொம்பா? என்ன சொம்பு? இங்க இருக்கு. ஏய் அம்மா என்ன பண்றீங்க? அதே எடுக்கறீங்க இப்போ. இருடா இருடா. அம்மா அம்மா என்ன என்ன அம்மா அம்மா. எதுக்கு தட்டல ஊத்துறீங்க? நாங்க எப்படி குடிக்கிறது? இப்படியே நாங்க நாயா? ஐயோ குடிக்கலாம் பரவாயில்லடா. அம்மா சொம்பு எடுத்து எங்க போறீங்க? அது ஒரு பெரிய கதைடா. எது? என்ன? அந்த கதையை சொல்ல ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கே இன்னைக்கு ராத்திரி போய்டும். ஐயோ அம்மா அம்மா இருமா இருமா. அம்மா சொம்பு அம்மா எங்க போறீங்க? ஐயோ தட்டல ஊத்தி நக்கி வச்சிருக்காங்களே. ஐயோ தாத்தா போட்டுக்கடா. அத அவட்ட சொல்ல வேண்டியதானே? அவகிட்ட எப்படிடா நான் சொல்றது? வாயாலதான். எங்க கொண்டு போய் சொல்றது இந்த ச்சே, என்னங்க இது? என்ன? சிவ பூஜையில கரடி மாதிரி. இல்ல யானை மாதிரி. ஊர்ல எந்த மாமியார் போனாலும் நான் மட்டும் தப்பிச்சிடணும். அடச்சே, இத்தனோண்டு விளக்கேத்துறதுக்கு இவ்வளவு பெரிய கோலம் போட்டது தப்பா போச்சு. அப்பா நல்லபடியா விளக்கேத்தியாச்சு. அதுவும் நல்லா எரியுது. அம்மா மாரியாத்தா, உன் கோவத்தை தணிக்க நல்ல வெள்ளி சொம்புல விளக்கேத்தி வச்சுட்டேன். என் உயிரை மட்டும் காப்பாத்தி கொடுத்துரு. விளக்கேத்தி நம்ம உயிரை காப்பாத்திக்க சொன்ன சகுந்தலாக்கு முதல்ல ஒரு போனை பண்ணி தேங்க்ஸ் சொல்லிரணும். அடியே சக்கு, இது பாரு, நீ சொன்ன மாதிரியே வெள்ளி சொம்புல வெளியில விளக்கேத்தி வச்சுட்டேன்டி. வச்சிட்டியா? வெரி குட் வெரி குட். அப்புறம் விடியற வரைக்கும் அந்த விளக்கு அணையாம பாத்துக்க. ஓ, இப்ப அத வேற செய்யணுமா? ஆமாண்டி, விளக்கு அணைஞ்சிடுத்துனா உயிருக்கு ஆபத்து. ஐயோ இருடி, நானே போய் பாக்குறேன். அப்பா மாரியாத்தா, உன் மகிமையே மகிமை. என் விளக்கு எரியுது. என்னங்க, ஊர்ல யாருக்குமே நமக்கு நடந்த மாதிரி கார்ல நிச்சயதார்த்தம் நடந்திருக்காது இல்ல? ஆமா கௌசல்யா. ஊர்ல யாருக்குமே நமக்கு நடந்த மாதிரி டென்ஷனோடையும் பயத்தோடையும் கல்யாணம் நடந்திருக்காது இல்லங்க? ஆமா கௌசல்யா. எரியுது. அப்பா, ஊர்ல யாருக்குமே நமக்கு நடந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்ல உங்க அம்மா வந்து பால் சொம்பு கேட்ட மாதிரி யாரோட அம்மாவும் கேட்டிருக்க மாட்டாங்கல்ல? ஆமா கௌசல்யா. என்ன நீங்க எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா கௌசல்யா. ஐயோ, ஏங்க நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? அது தெரியலையே கௌசல்யா. ஊர்ல யாருக்குமே நடக்காத மாதிரி நமக்கு மட்டும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கிறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் அரங்கேத்துறோமா? போங்க, எனக்கு வெக்கமா வருது.